வெல்கம் டு தி சிவிக் ரூம். சமீபத்தில் தொழில்துறை அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வு செய்ய போயிருக்காங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் நவியா. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வு செய்ய போகிறாங்க. ஆய்வு மாணவர்களுக்கு இல்லை, ஆசிரியர்களுக்கு தான் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அவங்க செய்யக்கூடிய ஆய்வு மாணவர்களுக்கானது கிடையாது. அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு தான் அவங்க ஆய்வு செய்ய போகணும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆசிரியரை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழந்தைய கஷ்டப்படுத்துறதோ ஒரு எம்பாரஸ் பண்ணுறதோ எப்படி சரியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அது சரியில்லை தான். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆய்வுன்றது ஒரு அமைச்சர் என்ன ஆய்வு பண்ணலாம்? ஆசிரியர் வருகை ஒழுங்காக இருக்கா, அந்த பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கா, மாணவர் வருகை எதனா குறைஞ்சிருக்கா, மாணவர்களோட சேர்க்கை விகிதம் குறைஞ்சிருக்கா, இடைநிற்றல்கள் இருக்குதா, பள்ளி கட்டடம் சரியா இருக்கா, பள்ளியில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் சரியா இருக்கா, கழிப்பிட வசதிகள் சரியா இருக்கா, கழிப்பிடத்தை சுத்தம் செய்யறதுக்கான அங்கே தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்களா, சத்துணவு உணவு கூடம் எப்படி இருக்கு, சத்துணவு கூடம் முறையாக இயங்குதா, சத்துணவு அமைப்பாளர் இருக்கிறாங்களா, ஒழுங்காக ரேஷன்லாம் ஒழுங்காக போதா, காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுது, மதிய உணவு திட்டம் எப்படி செயல்படுது, குழந்தைகள் பிரதோஷத்தோடு இருக்கிறாங்களா இல்லையா, மாணவர்களோட டேட்டா ஒழுங்காக கடைபிடிக்கப்படுதா, மாணவர்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதுதான் ஒரு அமைச்சரோட ஆய்வு முறைமையாக இருக்கணும். ரொம்ப சமீபத்தில் இந்த ஆய்வு பற்றிலாம் பேச சொல்ல எம்எல்ஏ ஏன் போகிறாரு, அமைச்சர் ஏன் போகிறாரு, கட்சிக்காரங்க ஏன் போகிறாங்கன்றாங்க. அதில் கூட எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. யார் வேணாலும் எந்த ஒரு அரசு அலுவலகங்களுக்கு ஆய்வுக்கு போகலாம். இப்போ நீங்களும் நானும் கூட போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய ஆய்வு என்னமா இருக்கணும்னா ஒரு வளர்ச்சிக்கானதாக ஒரு ஆய்வு இருக்கணும். ஒரு குறிப்பாக சொல்லணும்னா அந்த அலுவலகம் சரியாக இயங்குவதற்கான ஒரு ஊக்கமாக நம்ம ஆய்வு இருக்கணும். இல்லை அதுக்கான ஒரு வேலையை செய்யக்கூடியதாக நம்ம ஆய்வு இருக்கணும். ஒரு மருத்துவமனை, ஒரு ஜிஹெச்சுக்கு போகிறோம், ஆரம்ப அலுவலகத்தை போய் பார்க்குறோம். போய் பார்த்துட்டு ஐயா இங்கே இந்த மருத்துவர்களில், அங்கே அந்த செவிலியர்களில் நோய் துயரர்கள் பெட்டில் இல்லாமல் கீழே படுக்க வச்சுருக்காங்க. இதை நீங்கள் கேள்வி கேட்க உங்களுக்கும் அதிகாரம் உண்டு, எனக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் நோய் துயர்களோட அறைக்குள்ளே போயிட்டு நம்ம அதிகபட்சமாக என்ன கேட்கலாம்னா அவங்களோட கிரீவியன்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரியான பண்ணலாம், யார் வேணாலும் போகலாம், பண்ணலாம். ஆனால் ஒரு பெரிய பெரும் படை பட்டாளங்களோட போயிட்டு அங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷூட்டிங் மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றக்கூடாது. அதில் எனக்கு அக்கறை இருக்குது. ஆனால் நான் மிக நிச்சயமாக சொல்வேன், கட்சிக்காரங்க போகக்கூடாது அப்படி இல்லை, அதில் எனக்கு முழு உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த ஆய்வு எப்படியா நடக்கணுன்றதுல இருக்குது. கம்மிங் பேக் டு நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்களுடைய ஆய்வு முறை மாணவர்களை போயிட்டு டெஸ்ட் பண்ணுறதா இருந்தது. நீ ஆங்கிலத்தில் நான் கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா, பின்னாடி இருக்கிற மாணவர் இவங்களே சொல்லனா பின்னாடி இருக்கவங்க எப்படி சொல்லணும்? நானும் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஒரு மாணவரோட அன்றைய அகாடமிக் நிலையை வச்சுட்டு அவரோட தரத்தையும் நம்ம முடிவு பண்ணிட முடியாது. நீங்கள் சொன்னதை கூட நம்ம இப்படி மாற்றலாம். ஆசிரியரை கூட என்ன அளவில் ஆய்வு பண்ணுறோம்? ஏன்னா அரசு உண்மையிலே சொல்லணும்னா நான் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் படிச்சிருக்கேன், தனியார் பள்ளியிலையும் படிச்சிருக்கேன், அரசு பள்ளியிலையும் படிச்சிருக்கேன், அரசு கல்லூரியில் படித்தேன். நான் அந்த அரசு ஊழியர்களோட ஆசிரியர்களோட பயனில் இன்னைக்கு நான் இருக்கிறேன், நான் மறுக்கலை. ஆனால் ஆசிரியர்களை போத் ட்ரூத் கோ எக்ஸிஸ்ட் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க தான். நல்ல தரமான ஆசிரியர்களும் மாணவர்கள் நலனில் பெரும் அக்கறை கொண்ட ஆசிரியர்களும் உண்டு. மாணவர் நலனில் அக்கறையே இல்லாமல் சாதி வெறி பிடித்த ஆசிரியர்களையும் பார்த்துருக்கேன். அதையும் நான் பார்த்துருக்கேன், அதையும் நான் கவனிச்சிருக்கேன். போராடியே இருக்கிறோம். ஒரு ஆந்திர அரசு பள்ளியிலேயே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்கோம். ஸோ அதை நோக்கி நான் ஆய்வாக இருக்கணும். ஆசிரியர்கள் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாறு போல மனநிலையில் இருக்கிறாங்களா, மாணவர்களோட சரியான மனம் திறந்த உரையாடல் நடத்துகிறாங்களா, மாணவர்களோட கலந்துரையாடணும். ஒரு அமைச்சர் போகிறாங்கன்னா அவங்க அந்த அவங்க என்ன தொழில்துறை அமைச்சர் தானே, ஏன் பள்ளி கல்விக்கு போகிறாங்கன்னு கேட்டாங்க. அதில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் முறையான விஷயங்கள் கடைபிடிக்கப்படுதா, சட்ட விதிகள்லாம் கரெக்டாக இருக்குதா, மாணவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா. முதல்ல போயிட்டு ஒரு மினிஸ்டர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறோம்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு ஜாலியாக வரீங்களா, ஸ்கூலுக்கு வர்றது உங்களுக்கு ஜாலியாக இருக்கா, ஸ்கூலுக்கு வர்றது போர் அடிக்குதா, போர் அடிக்குது மேடம் அப்படின்னா ஏன்பா போர் அடிக்குது? அப்படியான ஒரு உரையாடலை கொண்டு போயிட்டு டீச்சர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் பேர் சொல்லுங்கள், ஏன் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காத டீச்சர்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், ஏன் பிடிக்காது. அப்படியான இது இருக்கணும். ஒரு 1ஆம் வகுப்பு வரைக்கும் 3ஆம் வகுப்பு வரைக்கும் குழந்தைகளாக இருந்தால் அவங்ககிட்ட என்ன சொல்லணும், வீட்டு பாடம் கொடுக்குறாங்களா மிஸ்ஸு, கொடுத்தாங்கன்னா ஏன் கொடுக்குறீங்கன்னு கண்டிக்கணும்.
3வது வரைக்கும் கொடுக்க தேவையில்லை, வீட்டு பாடம் கொடுக்கக்கூடாது, பள்ளியில் படிக்கிறதே போதுமானது. ஸோ இந்த மாதிரியான ஒன்று பண்ணோன்னா குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகளை பற்றின புரிதல் இருக்கணும், பள்ளிக்கூடத்தை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும், ஆசிரியர் மாணவர் உறவை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும், சமூகத்தை பற்றின ஒரு புரிதலும் இருக்கணும். இவங்க ரொம்ப வந்து கீர்த்தனா என்னவா இருப்பாங்க, கீர்த்தனான்னு நான் அவங்கள மட்டும் நான் சொல்ல விரும்பல, இயல்பாகவே வந்து நம்ம என்னவா ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு சரியான பள்ளிக்கூடன்றதை எதை பார்க்கணும்னா ரிசல்ட் ஓரியன்டாக தான் பார்க்குறோம். அதுதான் நான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பிரச்சனை இப்போ பேசு பொருளாக இருக்கு. டெஃபினட்டாக ஒரு மினிஸ்டர் அதை பண்ணுறாங்க, அது அந்த குழந்தை மேலே எல்லாருமே அக்கறை காட்டுறாங்க. எனக்கு என்னன்னா இது வந்து காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. காலங்காலமாக ஒரு ஆசிரியரை ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆமாம் 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 ஆமாம். ரொம்ப மோசம் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும்னா ரொம்ப மோசமாக திட்டுவாங்க. அண்ட் வந்து ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற மரியாதை எல்லா டீச்சரும் அதாவது பெரிய ஒரு மதிப்பெண் வாங்காத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை. அங்கே வந்து ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதை வந்து தொடர்ந்து ஆசிரியர்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. ஏன் வந்து இப்போ ஒரு மினிஸ்டர் பேசும்போது அது பேச பொருளாகுது. இது தினந்தோறும் நான் 12 வருஷம் ஸ்கூல் படிச்சிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டை நான் வந்து 12 வருஷமாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஏன் 12 வருஷமாக இதை குறித்து யாருமே பேசலைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்மளுக்கு வந்து அந்த பள்ளி கல்விக்கூடங்களுடைய ஒரு ஆரோக்கியமான சூழல் பற்றின நம்மளுக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லை. ஆசிரியர் மாணவர் உறவு பற்றின எந்த ஒரு புரிதலுமே இல்லை. இதுக்கு நான் மிக நிச்சயமாக ஒரு காரணம் சொல்லுவேன், சாதின்னு தான் சொல்லுவேன். ஏன் நான் சாதின்னு சொல்கிறேன்னா, சாதி வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு வைலன்ஸ் மூலமாகவே செஞ்சிட முடியும்னு உறுதியாக நம்புது. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தன் காதலிக்கூடாதுன்னா வெட்டு, ஒருத்தன் ஊர் தெருக்குள்ளே வரணும்னு சொல்கிறேன்னா அவன் குடியிருப்ப அடி அவனை அடி, ஒருத்தன் பைக் ஓட்டுறான்னா அவன் கையை வெட்டு. இப்படியாவே நம்ம வளர்க்கப்பட்டுட்டோம். அவன் தண்ணி குடிக்க நம்ம பொது கிணறுன்னு சொல்லி ஊர் தெரு கிணறுன்னு சொல்லியும் குடிக்க வரானா அதில் மலத்தக்கலை, வயல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த வரப்பில் இருக்கக்கூடிய அந்த கிணறு அந்த சம்பு ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து அவன் துணி தைக்க வரானா ஆயில் எடுத்து ஊற்று. இப்படியே நம்ம வந்து இதுவாகிட்டோம். அதனால குழந்தைங்களை கொண்டு போய் கூட பள்ளிக்கூடத்தில் விட்டால் என்ன பண்ணுறேன்னா, கண்ணு வாய் மூக்கு காது இதை மட்டும் விட்டுருங்க மிஸ், மற்ற எல்லாம் அடிச்சு துவைங்க. இப்படியான பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. பெரம்பு கொண்டு போய் அதை ஃபோட்டோ எடுத்து போடுற, அது ஒரு செய்தியாக்குற. நியாயப்படி அந்த பெரம்பு ஒரு 2-3 வருஷம் நினைக்கிறேன், ஒரு பெற்றோர்கள் போயிட்டு ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட போய் பெரம்பு கொடுத்துட்டு குழந்தைய விட்டுட்டு வராங்க பள்ளிக்கூடத்தில். இதை வந்து நியூஸ் 7 தமிழா புதிய தலைமுறை எனக்கு சரியா தெரியல, ரெண்டுமே இல்லாமல் கூட இருக்கலாம். என்ன போடுறாங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்தாங்க. நியாயப்படி அந்த பெற்றோர்கள் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும். குழந்தைங்களா அடித்து வளரக்கூடாது. தேவனையன்ற ஒரு குழந்தை நல ஆர்வலர் தான் சொல்லுவார். அவர் சொன்ன பிறகு தான் எனக்கு இந்த விஷயத்திலேயே வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டது. அவர் என்ன சொல்லுவார்னா, குழந்தைகளை வன்முறையாக பார்க்கக்கூடாதுன்னா அவர் சொன்ன பிறகு தான் எனக்கு இதில் ஒரு ஆழமான புரிதல் வந்ததுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப திங்க் பண்ண வச்சார். அதுக்கு முன்னாடி கூட குழந்தைகளை வந்து நாமளும் வந்து ஒரு கண்டிப்போட வளர்க்கணும். குழந்தைகள் வந்து சில சமயங்களில் வந்து தவறு பண்ணுறாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கண்டிக்கிற விதமாக ஒரு அச்சுறுத்துற விதமாக நம்ம பேசணும், இல்லை அடிக்கக்கூட செய்யலான்ற ஒரு தவறான புரிதல் எனக்கு இருந்தது. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வன்முறையாக பார்க்கக்கூடாதுன்னாரு. அது என்னங்க வன்முறையாக பார்க்குறதுனா, முறைச்சி கூட பார்க்கக்கூடாது. நீங்கள் குழந்தைன்றவங்க வந்து ஒரு படத்தில் கூட அழகாக வரும், கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க. இதெல்லாம் அப்போ இன்னும் ஆயிஷா நடராசன்ற எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, மாரல் சயின்ஸ் குழந்தைங்களுக்கு எடுக்காதீங்க, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எடுங்கன்றாரு. அப்போ குழந்தைகள் உலகம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நாம தான் அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத சில்மிஷங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சாதி தெரியாது, மதம் தெரியாது, வர்க்கம் தெரியாது, பாலின பாகுபாடு தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லாம் இந்த சமூகம் தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தேவையில்லாமல் கற்றுக் கொடுக்குதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதுக்கான கல்வி முறையை பற்றி யோசிக்கிறதுக்கோ எதுக்கோ இங்கே யாருக்குமே வந்து அது குறித்த எந்த ஒரு சிந்தனை குறித்தோ, என் குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக வளரணும், என் குழந்தை வந்து ஒரு நல்ல மனுஷனாக வளரணும், நல்ல டாக்டராக வரணும், நல்ல வக்கீலாக வரணும், நல்ல போலீஸாக வரணும், நல்லா அது பணம் சம்பாதிக்கிறக்க ஒரு மனுஷனாக வந்தால் போதும். அதுக்கு வந்து ஒரு சுதந்திர சிந்தனை, சுதந்திரத்தை பற்றின எண்ணம் இருக்கணுமா, உரிமையை பற்றின எண்ணம் இருக்கணுமா, இல்லை வந்து சமத்துவத்தை பற்றின எண்ணம் இருக்கணுமா, சக மனுஷனுக்கு பரிவு கொள்கிற எண்ணம் இருக்கணுமா இல்லையா என் குழந்தைக்கு, இதை பற்றிலாம் நாம் கவலைப்படுறதில்ல. கலெக்டிவாக நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அது குறித்து ஒரு அரசு சிந்திக்கணும், இது பண்ணணும். இன்னும் மாற்றம்னு சொல்லி வந்துட்டு அதே மாதிரி போயிட்டு நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், நீ சொல்லு, நான் போர்டில் கணக்கு போடுறேன், இது எத்தனை மாணவர்கள் கரெக்டாக போடுறீங்க பார்க்குறேன், உங்கள் நோட் எடுங்க, இன்கம்ப்ளீட்டாக ஏன் இருக்குது, உன் ஹேண்ட் ரைட்டிங் ஏன் நல்லா இல்லை,
இதெல்லாம் தேவையில்லாது. நீங்களே கூட சொன்னீங்க, ஒரு நல்லா படிக்கிற மாணவனுக்கு நிறைய கவனம் கிடைக்குது. அப்போ நல்லா படிக்காத மாணவனுக்கு அப்போ இந்த கவனம் கிடைக்கிறது கிடைக்கலன்றதுனாலே என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத மாணவர்கள் வேற ரீதியாக கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி நீயா நானால கூட இந்த முடை சிகை அலங்காரம் வந்து பொது ஒழுங்குன்னு சொல்ற விதத்துல இருந்து கொஞ்சம் வேறையா முடி வெட்டிட்டு இருக்கிற அந்த பசங்களை ஒரு பக்கமும், ஆசிரியர் பெருமக்களை ஒரு பக்கமும், அதாவது கிளாஸ்ல வந்து சேட்டை பண்ற பசங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்க ஒரு பக்கமும், ஆசிரியர் மறுபக்கமும் இருக்கும்போது ஒரு பையன் ரொம்ப தெளிவா சொன்னான், இல்லை சார் எனக்கு கவனமே கிடைக்காத மாதிரி இருந்தது, என் ஆசிரியர்கிட்ட இருந்து எனக்கு கவனம் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் அந்த அந்த நல்லா படிக்கிற பையனுக்கு நிறைய கவனம் கிடைச்சது, எனக்கு கவனமே கிடைக்கல. அதனால நான் முடிவு பண்ணேன், இனிமேட்டு இந்த ஆசிரியர்களோட பள்ளியோட ஒட்டுமொத்த கவனம் எனக்கு வரணும்னா நான் கொஞ்சம் வந்து ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அதை அந்த நெறியாளரும் அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போ நம்ம தான் வந்து அந்த பையனுக்கு வந்து கவனம் கிடைக்கிறதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவ், அவருக்கான வந்து ஒரு வேற ஒரு ஸ்பேஸை நம்ம உருவாக்கலை. அது வெறும் நல்லா பள்ளிக்கூடன்றது நல்லா படிக்கிற பசங்களுக்கான ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, நல்ல எழுத தெரிஞ்ச பசங்களுக்கான ஸ்பேஸு, நல்ல கவிதை எழுத தெரிஞ்ச பசங்களுக்கான ஸ்பேஸு, நல்ல விளையாடுற பசங்களுக்கான ஸ்பேஸு, நல்ல நடிக்கிற பசங்களுக்கான ஸ்பேஸு, நல்ல பாடுற பசங்களுக்கான ஸ்பேஸு, நல்ல எல்லாருக்குமான ஸ்பேஸ். அது ஒரு கலெக்டிவான ஸ்பேஸு. இப்போ எஜுகேஷன் அது அதை பாடம் கற்றுக்கிற முறையிலே ஒரு டிசபிலிட்டி இயல்புலேயே இருக்குது, அந்த குழந்தைகளுக்கான ஸ்பேஸாகவும் இருக்கணும். ஸோ ஆனால் இது 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 எல்லாத்துக்கான ஸ்பேஸாக நம்ம கல்விக்கூடங்கள் இருக்கான்னு கேட்டால் மிக நிச்சயமாக இல்லைன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அதை மாற்றுவதற்கான ஆய்வு அமைச்சர்கள் பண்ணுமே தவிர மீண்டும் வந்து அதே இதுக்குள்ளே போயிட்டு நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன்னு தெரியுமா, நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிருக்கலாம், நானும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கேன், அரசு கல்லூரியில் படிச்சிருக்கேன் 6 ஆண்டு, அது 5 ஆண்டு. அதனால யார் அரசு கல்லூரியில் படித்தாங்க படிக்கலன்றது இல்லை பிரச்சனை. அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நாம் எப்படி பார்க்குறோம், அது மக்களுக்கான இடமா குழந்தைகளுக்கான கல்வி கற்கிறதுக்கான இடமா இருக்கா இல்லையான்னு தான் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி கல்வி வந்து அப்டேட் ஆகிட்டே வருது ஒரு காலகட்டத்துக்கும். அந்த அப்டேஷன் வெறும்னே வந்து நீ வந்து அப்போ வந்து 300 மார்க் எடுத்திங்கன்னா 500க்கு இப்போ வந்து 400 மார்க் எடுக்கணும், 490 மார்க் எடுக்கணும், இப்போ 500க்கு 500 எடுக்கணும், இந்த மாதிரியான அப்டேஷன் மட்டும்தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஈவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வந்து நாங்கள் வந்து சிறந்த கல்வியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறதுமே வந்து நாங்கள் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்ஸை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கொடுப்போம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான டீச்சரை வந்து நாங்கள் வந்து கிளாஸில் வைப்போம் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் கூட வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதில்ல, அவர் அதை வந்து என்டாஸ் பண்ணுறதில்ல. ஒரு காசு கொடுத்தா கூட ஒரு குழந்தையால் அந்த மாதிரி ஒரு நல்ல சூழலில் குழந்தைகளோட மனநிலையை புரிஞ்சுக்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிற ஒரு சூழலில் படிக்க முடியாத ஒரு நிலைமை தான் வந்து இந்தியாவில் இப்போ இருக்குது. ஏன் வந்து அதை நோக்கி எந்த பள்ளிக்கூடமே போல யாருமே போகலன்னு நினைக்கிறீங்க? இல்லை நம்பியா, நம்ம வந்து ரொம்ப எஜுகேஷனை கமாடிஃபை பண்ணதோட விளைவுன்னு தான் நான் இதை நினைக்கிறேன். எஜுகேஷனை எல்லாத்தையும் நம்ம கமாடிஃபை பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு பொருளாதார வயம், அதுதானே அர்த்தம். அப்படி நம்ம கமாடிஃபை பண்ணதோட விளைவாக வந்து இன்னைக்கு வந்து இது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, நம்ம தனியார் கல்விக்கூடங்கள் கூட எஜுகேஷன் தான் மையம். ரொம்ப விரல் விட்டு எண்ணிலாம் சில பள்ளிக்கூடங்கள் ஸ்போர்ட்ஸ் மையமாக வச்சு அவங்க மாணவர்கள் சிறந்து விளங்குனாங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தானே வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்னும் கூட வந்து நம்ம மீண்டும் அந்த கலெக்டிவ் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளேயே நம்ம போகல, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அருகாமை கல்வி பற்றி சிந்திக்கலை. அருகாமை பள்ளிக்கூடமே எட்டாக்கனியாக இருக்குது. அப்போ அருகாமை கல்வின்றது எவ்வளோ எட்டாக்கனியாக இருக்கும். அப்போ இது எதை பற்றியுமே சிந்திக்கலை. நம்ம இன்னும் கூட வந்து ஒரு ரேஸ் தான் நடத்திட்டுருக்கோம். ஒரு வகையில் ஏதோ ஒரு ரேஸு, அது அந்த ரேஸுக்கும் இப்போ அந்த ரேஸில் பங்கெடுத்துக்கிற மாணவர்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அந்த ரேஸ் வந்து யாரை சம்மந்தப்பட்டு இருக்குதுன்னா, இப்போ அந்த பெற்றோர்களை சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு அப்பாவை கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு குழந்தை நல்லா படிக்கலைன்னா அவர் என்ன சொல்லுவார், என் மானம் போகுது, மரியாதை. ஒரு சப்ஜெக்டில் ஒரு பையன் மார்க் கம்மியாக எடுத்துக்கோ, உங்கள் மானத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்துறது, கம்பேர் பண்ணுறது. ஸோ இது எதுவுமே நம்ம குழந்தைகள் சைக்காலஜியை பற்றியே நம்ம பேசுறது இல்லைல்ல. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மனநிலை இருக்குது, குழந்தைங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வரும், குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை நம்ம ஏற்படுத்திடும். அது டிப்ரெஷனா? குழந்தைக்கா? உனக்கு என்னடா கஷ்டம்?
நீ எதை பத்தி சிந்திக்கிற? அது இல்லாமல் வந்து வயதானவர்கள் ஒரு அடல்ட்டுக்கு வந்து டிப்ரெஷன் வருது அப்படின்னாலுமே அது பெரும்பாலான காரணம் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா தான். அந்த பல சைல்ட்ஹுட் ட்ராமா ஸ்கூல்லயே நடந்திருக்கு, அது டீச்சராலே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்கள் வந்து நமக்கு ஒரு பக்கம் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து நம்ம இதனாலே பள்ளிக்கூடத்துக்கு எதிரான ஆள் நம்ம கிடையாது. நம்ம பள்ளிக்கூடம் அவ்வளோ முக்கியமான இடம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா உண்மையான கல்விக்கூடங்களா மாறணும். கல்வினா என்ன, அது ஒரு கலெக்டிவா இருக்கணும். நம்ம வந்து அந்த பள்ளிக்கூடத்தை விமர்சனம் பண்றது மூலமா அதோட முக்கியத்துவத்தை தான் நம்ம பேசுறோம். இப்போ உடனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து ப்ரிவிலேஜ்டு, நீங்க பள்ளிக்கூடம் நீங்க சொன்ன மாதிரி பள்ளிக்கூடமே வந்து பக்கத்துல அருகாமையில இல்லை, அப்படி இருக்கும்போது கல்வி அருகாமையில எப்படி வரும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க. ஸோ பேசிக் எஜுகேஷனே இங்கே இல்லாதப்போ நீ வந்து இதை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாலுமே எனக்கு இதுவுமே பேசிக்காக இருக்குது. மென்டல் ஹெல்த் பேசிக் இல்லையா? டெஃபினட்டாக. ஏன்னா இது வந்து இதுவும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அதே நீயா நான் ஷோவே நான் மறுபடியும் எடுக்கிறேன். ஒரு டைம் என்ன ஆச்சு, ஒரு பையன் வந்து அந்த பையன் வந்து கேட்குறாரு, அந்த இது சத்துணவை பற்றி அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. அதில் வந்து சாப்பாடு சரியில்லைங்க. உடனே இங்கே இருக்கிறவர் வந்து ஏதோ ஒரு சமூக நீதி காவலர் போல, ஏங்க சாப்பிடாதவனுக்கு ஏதோ கடைக்கு உங்கள் ப்ரிவிலேஜ் தனத்தில் வந்து பார்க்காதீங்கன்னு. ஏன் ஒரு ப்ரிவிலேஜான பையன் இங்கே சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாதான் என்ன? இல்லாத பையன் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லக்கூடாதா? இதுதான் பஸ் ஓடி போய் நீங்க ஏறி இருக்கலாம், நான் ஏன் ஓடி போய் ஏறணும் பஸ்ல? நான் ஏன் ஓடி போய் ஏறணும்? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இன்னும் கூட பிரச்சனையை ஒழுங்காக புரிஞ்சுக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் வந்து இன்னைக்கு இதே கீர்த்தனா அவர்களை இது பண்ணி வந்து கீர்த்தனா அவர்களை இது பண்ணி முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு இது போடுறாரு. அவர் பள்ளிக்கல்வி எப்படி பார்த்தாருன்னு இருக்குல்ல, அவர் உண்மையிலே பேக்லாக் வேகன்சிஸை ஃபில் பண்ணாரா? கல்விக்கூடங்கள் என்னவா இருக்கணும்? அவர் போயிட்டு மேசையில் மாணவர்களாக அமர்ந்துட்டதுனாலேயே வந்து அவர் வந்து அதை ஒழுங்காக அந்த என்விரான்மெண்ட்டை ஒழுங்காக பில்ட் பண்ணாரா? நாம் கற்றல் முறை என்னவா இருக்குது? ஒரு ஒன்றிய அரசு நடத்தின சமீபத்திய ஆய்வில் வந்து தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு? நாம் இருக்கிற நம்ம வந்து ஜிஆரில் பெருசாக வளர்ந்துருக்கோம். ஆனால் வந்து உண்மையிலே வந்து அந்த மாணவர்கள் வந்து தாய்மொழி வழி கல்வி இல்லாதனால எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு படித்த படிப்புக்கும் நமக்கு இருக்கிற அந்த அறிவுத்திறன், ஒரு குறைந்தபட்சம் மேத்ஸில் ஃபண்டமெண்டல்ஸில் எவ்வளோ பின்தங்கி இருக்கும். ஏன் எஜுகேஷன் கரிக்குலம் வைஸே நம்ம வந்து நிறைய யோசிக்க வேண்டியது, மாற்றி யோசிக்க வேண்டியது இருக்குன்ற. இந்த மாடல் ஸ்கூலே வந்து ஒரு தப்பு தானே. எல்லா ஸ்கூலும் மாடல் ஸ்கூல். இதை தான் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்றவர்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு அரசு பள்ளியும் ஒரு மாடல் ஸ்கூலாக இருக்கணும். நீங்கள் அதில் வந்து எல்லா மாணவர்களையும் பொறுக்கி எடுத்து, சிறந்த மாணவர்கள்லாம் பொறுக்கி எடுத்து ஒரு ஸ்கூலில் போட்டு அதை மாடல் ஸ்கூலாக்கி அதுலேருந்து வந்து மீண்டும் பொறுக்கி எடுத்து அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு, இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பெரும் கூட்டத்தை ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண உடல் உழைப்பை மட்டுமே தன்னை வந்து விற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஒரு கூலிகளை உருவாக்குற ஒரு வேலை தான். இதை பற்றியே நம்ம பேசலாம். ஆனால் மாடல் ஸ்கூல் நம்ம எல்லாமே வந்து ஒரு மேலோட்டமாக பார்க்குறோமோன்ற ஒரு விமர்சனம் வருது. இன்றைக்கும் பேசு பொருளாக என்ன ஆயிருக்கணும்? கீர்த்தனாவோட ஆய்வு முறையில் நீங்கள் எல்லாருமே அந்த ஏன் கேட்குறேன்னா, ஏன் இங்கிலீஷ் தெரியணும் அந்த குழந்தைக்கு? அந்த குழந்தைக்கு வந்து குறைந்தபட்சம் நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டோன்ற, எல்லா அடிப்படைகள்லேருந்தும் விட்டு விலகிட்டு வரோம். புதிய கல்விக் கொள்கையினால் தமிழ்நாடு கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்கணும்னு சொல்லியிருந்தாலும் அது எந்த அளவுக்கு புதிய கல்விக் கொள்கையை தழுவி இருந்தது? அதனால வந்து நம்ம ஒரு குட் என்விரான்மெண்ட்டை பற்றி, ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட்டை பற்றி டிபேட்டே ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த டிபேட்டே ஆரம்பிக்கல. நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கும் மனநிலைன்னு ஒன்று இருக்குது. குழந்தைகள் ஏன்னா ரொம்ப சமீபத்தில் குழந்தைகளுக்கு வந்து ADHD அதிகமாக இருக்குது. ஆனால் போன ஆட்சியில் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. நிறைய கவுன்சிலர்ஸ், சைக்காலஜி கவுன்சிலர்ஸை வந்து அரசு பள்ளிகளுக்கும் மாநகராட்சி பள்ளிகளுக்கும் அனுப்பிச்சாங்க. கோவிட் காலகட்டத்தில் அந்த கோவிட் விட்டு உடனடியாக வந்தபோது அந்த 2 வருஷம் கேப்பு, பள்ளிக்கூடங்களை விட்டு விலகின கேப்பு மாணவர்கள்கிட்ட சில கல்ச்சுரல் சேஞ்சஸை ஏற்படுத்துச்சு. அதனால் உடனே என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்போ நம்ம போயிட்டு ஒரு மனுலாம் கொடுத்தோம் மாநகராட்சிக்கு. அன்னைக்கு மாநகர மேயராக இருந்த பிரியா வந்து அதை அட்ரஸ் பண்ணாங்க. கல்விக்கூடங்கள் அது மாநகராட்சி பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையும் அதை அட்ரஸ் பண்ணிச்சு. கலை நிகழ்ச்சிகள் நடத்துனாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு பார்ட்டிசிபேஷன் கிடைக்குது. அந்த கலை நிகழ்ச்சிகள் போன ஆட்சியிலே பாதியில் நின்றுச்சு. ஒரு 2 வருஷம் ஏதோ நடந்ததுன்னு நினைக்கிறேன், ஓராண்டு. ஏன் அது தொடர்ச்சியாக நடத்துங்க, யங் டேலண்ட்ஸ் வரட்டும்ன்ற, எல்லாரும் பண்ணட்டும், அது ஒரு கலெக்டிவ் ஸ்பேஸாக மாறட்டும். எல்லாராலையும் நான் 100க்கு 100 எடுக்க முடியாது. இதுதான் விதி. அந்த விதியை நம்ம ரொம்ப யதார்த்தமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
நம்ம நிறைய மாற்ற வேண்டியது இருக்குன்ற நம்ம என்விரான்மெண்ட்டை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைங்கள, ஏன்னா நீங்கள் இந்த மாடல் ஸ்கூல்னால பியர் லேர்னிங்ன்ற கான்செப்டே நம்ம மறுத்துட்டோம். இப்போ நீங்களே இருக்கிறீங்க, நீங்கள் ஆசிரியர்கிட்ட இருந்து அதிகமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்களா, உங்கள் சக மாணவர்கிட்ட இருந்து அதிகமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்களான்னு பார்த்தா சக மாணவர்கிட்ட இருந்து தான் அதிகமாக கற்றுப்பீங்க. இதுக்கு பேர் பியர் லேர்னிங்ன்றாங்க. அதுக்கான ஸ்பேஸை நம்ம உருவாக்கணும். அப்போ சிறந்த மாணவர்கள் அதே பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கணும். அவங்கள பொறுக்கி எடுத்து மாடல் ஸ்கூல்னு போடக்கூடாது. இதை பற்றிலாம் பேசியிருக்கணும். ஆனால் மீண்டும் கீர்த்தனாவோட இங்கிலீஷ் என்னவா இருக்குன்னு தான் நம்ம பேசணும். நீ என்னை அடித்த, ஆக்சுவலாக நானே அதை வந்து ஷேர் பண்ணிட்டு அப்புறம் யோசித்தேன், அதை ரீஷேர் பண்ணதை நான் எடுத்துட்டேன். நம்மளே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமே, நம்ம ஏன் அவங்க இங்கிலீஷை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும்? அவங்க ஆய்வு பண்ண முறையை பற்றி தானே நம்ம கேட்டிருக்கணும். அவங்க இங்கிலீஷ் தப்பாக இருக்கலாம், தப்பு கிடையாது. அவங்களும் வந்து ஒரு தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்தவங்க, இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசணும்னு அவசியம் இல்லையே. அது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தானே. ஃபாரின் லாங்குவேஜை ஒருத்தருக்கு புரிகிற மாதிரி நான் கடத்திட்டேனாலே எனக்கு போதும். உனக்கு புரிஞ்சிச்சா நான் பேசுனதில், நான் சரியாக பேச. இப்போ எனக்கு ஹிந்தி உருது ஓரளவுக்கு தெரியும், நான் தப்பாக தான் பேசுவேன். தெலுங்கு ஓரளவுக்கு தெரியும், மலையாளம் ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு தான் தெரியும், இங்கிலீஷும் ஓரளவுக்கு தான் தெரியும். நான் உனக்கு கடத்திட்டேன்னா போதும். அதுதான் அந்த கம்யூனிகேஷன் டூலோட முக்கிய பணி. ஸோ அதனால் அதை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது. நம்ம உண்மையிலேயே இந்த கீர்த்தனாவோட ஆய்வு ஏதோ ஒரு வகையில் பள்ளிக்கூட ஆய்வு முறையை பற்றி ஒரு விவாதத்தை உண்டாகிருக்கு. அந்த விவாதத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பள்ளிக்கூடமாக இருக்குதா, அது என்விரான்மெண்ட் என்னவா இருக்குது, மாணவர்களுக்கான குழந்தைகளுக்கான ஒரு அறிவை வளர்த்து கொள்வதற்காக, அகாடமிக் மட்டும் கிடையாது, எல்லாமே அறிவு தான், அதுக்கான கூடங்களாக அது இருக்குதான்றது தான் நம்ம விவாத பொருளாக இருக்கணும். அது இருக்கும்னு நம்ம நம்பலாம். நான் இந்த டாபிக் பேசும்போது நான் ரொம்ப பர்சனலாக பேச ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி எனக்கு பர்சனலாக எனக்கு வேறு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு கோவப்படுவானான்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஆசிரியர்கள் கோவப்படுறது எனக்கு எப்போவுமே பிரச்சனையாக இருந்திருக்கு. அதாவது என்கிட்ட கோவப்படுறது மட்டும் இல்லை, ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்காங்கன்னா 40 பேர் மேலே யார் மேலே கோவப்பட்டாலும் அது என்னை பாதிக்கும். என்னை பாதிச்சிருக்கு. அவங்க கோவப்பட்டா பண்ணுற விஷயங்கள் அடிச்சிருக்காங்க, ரொம்ப மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி நீலாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர, அந்த மாதிரியான ரொம்ப மோசமான உன் செப்பல் எடுத்து நீயே அடிச்சுக்கோலாம் ஒரு டீச்சர் சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் நான் படித்தது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் தான் அது. அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்லையே வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம், ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் அவங்க கோவத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆசிரியர்களின் கோவத்தை வந்து ஒரு மோசமான விஷயமா ஏன் யாருமே பேசவே மாட்டாங்க? அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேனே, நம்ம தான் வன்முறையின் வழி தான் வந்து நமக்கான விஷயங்களை சாதிச்சுக்க முடியும்னு இந்த சாதி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அசமத்துவத்தை தொடர வைப்பதற்கே நம்ம எல்லாத்தையும் ஆதிக்க மனநிலையிலேருந்து தான் பார்த்துருக்கோம். ஒரு பரிவு மனநிலையிலேருந்து பார்க்கல, ஒரு ஃப்ரெட்டர்னிட்டியே நம்ம அணுகலை. அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டின்றது வந்து வெறுமனே உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, ஆசிரியர் மாணவர்களுக்கு கூட இருக்குது ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னல்ன்றது உணர்வு சார்ந்தது, வெறும் ரத்த உறவு. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃப்ரெட்டர்னல் வந்து மேட்டர்னல்ன்றதுலேருந்து ஃப்ரெட்டர்னலை கொண்டு வரல. அதாவது தந்தை வழி, தாய் வழி, சகோதர வழி அப்படி கொண்டு வரல. அது வந்து பௌத்தத்துலேருந்து எடுத்தேன்றாரு. அது வந்து ஒரு பரிவு உணர்ச்சி. அப்போ அந்த பரிவு, குழந்தைகள் மேலே ஆசிரியர்களுக்கு பரிவு இருக்கணும் முதல்ல. அது ஆசிரியர்களுக்கு இல்லவே இல்லைன்னு நான் உறுதியாக மறுக்க மாட்டேன். இருக்குது, எல்லா ஆசிரியர்களுக்கும் இல்லை, பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம். அது இருக்கணும்ன்றது அத்தியாவசியம், வெரி மேண்டேட். அவங்க டெட்டு பாஸ் பண்ணுறாங்களா, நெட்டு பாஸ் பண்ணுறாங்களான்றதை தாண்டி இதை பாஸ் பண்ணுறாங்களான்றது ரொம்ப முக்கியம். அதுக்கான டெஸ்ட்டே இல்லைங்கிறத வந்து பரி உணர்ச்சி பற்றின நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங், நீங்கள் டெட்டு கூட வைக்கிறீங்க, ஏதோ ஒன்று வைக்கிறீங்க, அந்த தேர்வில் ஆசிரியர் மாணவர் உறவை பற்றின கேள்விகள் இருக்கணும். ஆனால் பிஎட்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சில சப்ஜெக்டாக சைக்காலஜிலாம் இருக்குது. ஆனால் அதை எந்த அளவுக்கு அவங்க கற்று தேர்றாங்க அப்படின்றது வந்து இன்னும் கூட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதுவாக தான் இருக்குது. அதனால இந்த சமூகமே வந்து ஏதோ ஒரு வகையில், ஏன்னா ஆசிரியர்களும் இந்த சமூகத்தோட ஒரு பிரதிநிதி தான். அதனால தான் ஆசிரியர்கள் வந்து மாணவர்கிட்ட நீ நம்மளால தானே நீ ஏன்பா அந்த பசங்க கூட பழகுறேன்னு கேட்குற அளவுக்கு போகிறாங்க. ஆசிரியர்கள் எல்லாரையும் நம்ம குழந்தைன்னு தான் பார்த்துருக்கணும். ஸோ இது இங்கே வந்து இந்த சாதிய சமூகத்துடைய விளைவுன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆசிரியர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கோவமே கூட படக்கூடாது என்ற அந்த ஒரு இது. ஏன்னா இருக்கிறது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவ்வளோ நம்ம திட்டோம் ஆசிரியர்களை. ஒரு விஷயம் உண்மையை சொல்லணும்னா, இருக்கிற ப்ரொஃபஷனலி அட்வொகேட், இன்ஜினியர், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லைஃப் ஸ்பேன் யாருக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு தான் கம்மியாக இருக்குது. ஆமாம், இது வந்து ஒரு ஆய்வுன்னு வச்சுக்கோங்களேன். டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்க ரொம்ப இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய தியாகம் பண்ணுறாங்க. ஏன் ஆசிரியருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், 2 லட்சம் கொடுன்னு வேணாங்க. கண்டிப்பா நீங்க அதை வந்து ஏன்னா வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனலை வந்து ஒரு இடத்து கல்வி கூடத்துல மட்டும் சுருக்கிக்கிறாங்க. அவங்க நிறைய சயின்டிஸ்ட் உருவாக்குறாங்க, நிறைய அட்வொகேட்ஸ் உருவாக்குறாங்க. அந்த ப்ரொஃபஷனல்ஸ்னா மாசம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிப்பாங்க. இவங்க கடைசி வரைக்கும் அதே 1.5 லட்சம் வர 1.25 லட்சம் வரத்துக்குள்ள அவங்க வந்து 55 வயசு எட்டிடுவாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு அவங்க கிரேடி அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீ நிறைய கொடு, உண்மையை சொல்லிட்டு போனால் ஊழல் பண்ண முடியாது அவங்களால. கடைசியாக அவங்க அதிகபட்சமாக போனால் அந்த சாக் பீஸை கூட உதறிட்டு தான் கல்வி கூடத்தை விட்டு வெளில போகணும். ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ டியூ ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். ஏன்னா வந்து அவங்க வந்து வெறும் அந்த சில டீச்சர்ஸ்லாம் நான் உண்மையிலேயே சொல்லணும், அந்த குழந்தைகளுடைய வீட்டு சூழல் வரைக்கும் பார்ப்பாங்க. எனக்கு கல்லூரியில் வந்து ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. அவங்க வந்து உண்மையிலே சொன்னால் என் குடும்ப சூழல் வரைக்கும் உட்காந்து கேட்டு பரிவோடு கேட்டு நான் ஏன் கல்லூரிக்கு ஒழுங்காக வரதில்லைன்றது குறித்து எல்லாத்தையும் என்கிட்ட விவாதிச்சிருக்காங்க. நான் இன்னை வரைக்கும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பள்ளியில் இருந்த ஒரு சாரை பற்றி பேசியிருக்கேன், சார்கிட்ட என்றைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான வந்து ஆசிரியர்கள் உண்டு தான். எனக்கு எப்படி நல்லது கொடுத்த ஆசிரியர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி ட்ராமாவை கொடுத்த ஆசிரியர்களும் நிறைய பேர் உண்டு. ஏன்னா நான் நெகட்டிவாக கேட்டதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரியான ஆசிரியர்கள் க்ளோரிஃபை பண்ணுறதா நம்ம அப்பப்போ பார்த்துருக்கோம். பட் அவங்கள வந்து ரொம்ப நுணுக்கமாக விமர்சனம் பண்ணுறது இல்லை பண்ணணும். எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் இப்போ அது அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அது நோபல் ப்ரொஃபஷன்ன்றது வந்து ஓகே ரைட், நோபல் ப்ரொஃபஷன். எந்த வகையில் நோபல்ன்றதே எங்கேருந்து வரணும்னா தன்னை விமர்சனத்துக்கு உட்படுத்திக்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னை விமர்சிக்காது, ஏன்னா நான் நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னை விமர்சி, நான் நோபலாக இருக்கிறதுக்காக. ஏன் நோபல்னு சொல்கிறேன்னா இவங்க எல்லாருமே எசென்ஷியல்ன்றதுனால அது நோபலாக இருக்குது. நீங்கள் நோபல்ன்றதுனால நீங்கள் எசென்ஷியலாக மாறல, எசென்ஷியலாக இருந்ததுனால நீங்கள் உங்களை நோபலாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ நீங்கள் நோபலாக இருக்கணும்னா உங்களை நாங்கள் விமர்சிக்கணும், ஏன் நோபலாக இல்லை அப்படின்றது. அதனால விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்கள. ஸோ இன்றைய இதிலேருந்து நம்ம அதே மாதிரி விமர்சனம் வந்து எப்படின்னா, ஒரு ஆசிரியருக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிலீஃபானா இருக்கலாம், என்ன பொலிட்டிக்கல் பிலீஃபானா இருக்கலாம், ஐடியாலஜிக்கல் பிலீஃப் இருக்கலாம், ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கலாம், ஒரு ஃபிலாசபிக்கல் பிலீஃப் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில். ஆனால் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசும்போது எனக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. எனக்கு இந்த சிக்கல் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த மிஸ்ஸு வந்து பெரியார் வந்து எனக்கு பெரியாரை பிடிக்காது, பெரியார் 2வது கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சோஷியல் சயின்ஸில் பெரியாரை பற்றி பேசும்போது அதையோ சொல்கிறாங்க. எனக்கு அப்போ அது குறித்துலாம் வந்து இப்போ பெரியார் ஏன் கல்யாணம் பண்ணார் அது குறித்துலாம் எனக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப கோவம் வந்து நான் அதை கேட்டேன், நீங்கள் வந்து அதை பற்றி பேசக்கூடாது, புக்கில் அது இருக்கா, புக்கில் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் பேசணும், அதை வந்து பேசக்கூடாது அப்படின்னோடனே அந்த டீச்சர் கொஞ்சம் சாதுவான டீச்சருங்கிறதுனால சரி ஓகேன்னு அதை கடந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான அவங்க ஐடியா, அதுவும் காலேஜில் வரப்போ நமக்குன்னு ஒரு தைரியம் வரும் அதெல்லாம். ஆனால் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்டோ படிக்கும் போதுலேருந்தே அந்த மாதிரியான தேவையில்லாத கண்டென்ட் பேசுகிறது வந்து டீச்சர்ஸ் மத்தியில் நிறைய இருக்கும். ஆனால் அதை எதிர்த்து கேட்கறதுக்கான சூழல் இருந்ததே கிடையாது. நம்ம கல்வி முறையை கேள்வி கேட்கறதுக்காக உருவாகலைல்ல. நீங்கள் வந்து கேள்வி கேட்க எடுத்தோடனே குழந்தைங்கள ஃபிங்கர் ஆன் யர் லிப்ஸ்ன்னு தானே சொல்லி வளர்க்குறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன மாற்றுக்கருத்து, இன்றைக்கி ஆசிரியர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் தங்கள் பாடத்திட்டத்தை மறுத்து பேச வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா என்சிஆர்டியில் என்னென்ன கர்மமோ கண்ட கர்மம்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து நீ புக்கில் இருக்கிறத தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி யார் நல்ல ஆசிரியர்கள்னா புக்கில் இருக்கிறத கற்றுக் கொடுக்காம நல்ல விஷயங்களே எப்பா தெரிஞ்சது எவ்வளோ மேலே ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து கண்ட கர்மத்தை புக்கில் ஏற்றி வச்சிருக்கிறான், அதெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தர முடியாது, உண்மையில என்னென்னா அப்படின்னு தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஆசிரியர் தேவைப்படுது. இட்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது வந்து அவங்களுடைய பிலீஃப் எல்லாத்தையும் ஒத்தி அப்படி தான் ஆசிரியர் இருக்கணும். ஆசிரியர்ன்றவங்க வந்து உண்மையிலே அந்த குழந்தைகளுக்கு என்ன அவங்க பிலீஃப் இல்லாதவங்க தான் ஆசிரியர் இருக்கணும். எந்த ஒரு பிலீஃப் இல்லாமல் குழந்தை நலனை மட்டும் பிலீஃபாக வச்சுட்டு இருக்கிற ஆசிரியர் தான் நமக்கு தேவை. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்ச ஆசிரியரை பற்றி சொல்லும் போது அவர் உங்கள் மேலே அக்கறை காட்டினார் அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ என் வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் என் மேலே அக்கறைலாம் காட்டல. அவர் வந்து காலேஜ்குள்ளேயே, அதாவது ஒரு கேபிட்டலிஸ்ட் காலேஜ்குள்ளேயே, ஒரு ஒரு கார்ப்பரேட் காலேஜ்குள்ளேயே
ஒரு மேடை அமைச்சு என்னை கம்யூனிசம் பேச வச்சாரு. நீ என்ன வேணா பேசிக்க அந்த மேடையில், நீ டீச்சர்ஸை திட்டு, விபியை திட்டு, நீ மேனேஜ்மெண்ட்டை கேள்வி கேளு அப்படின்னு. அந்த எனக்கு வந்து அவர் டிக்டேட்லாம் பண்ணல, நீ இந்த கேள்வி கேளு அந்த கேள்வி கேளுலாம் சொல்ல. அவர் எனக்கு ஒரு மேடை கொடுத்தாரு, ஒரு மைக் கொடுத்தாரு, நீ என்ன வேணால் பேசிக்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து அந்த மேடையிலே நான் சொன்னேன், நான் வந்து எனக்கு ஸ்கூல் போக வந்து சுத்தமாக பிடிக்காது, நான் ஆசைப்பட்ட ஸ்கூலை நான் இப்போ வந்து அனுபவிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நான் இதுதான் என்னோடய கனவு ஸ்கூலு, நான் நினைக்கிறத எப்போ என்னால் பேச முடியுதோ, எங்கே என்னால் பேச முடியுதோ அதுதான் என்னோடய கனவு ஸ்கூலு அப்படின்னு நான் வந்து அந்த மேடையிலே நான் சொன்னேன். ஸோ அந்த ஆசிரியருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். அந்த ஆசிரியர் பேர் வந்து, ஆசிரியர் பேர் சொன்னால் காலேஜ் பேர் எடுத்துருவோம். வேணாம், சரி ஓகே, வேண்டாம்னா வேண்டாம், நம்பர் எடுத்துருவோம். இந்த ஆசிரியர் பேர் வந்து தோழர் கணேஷ். ஓ நைஸ். தோழர் கணேஷ் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த மாதிரி அவர் வந்து என்ன மட்டும் இல்லை, பல பேரை வந்து இந்த மாதிரி ஆசிரியர். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ சொன்னீங்களா, இந்த தோழர் கணேஷ் மாதிரியான ஆசிரியர் தான் மொழி போராட்டம் காலகட்டம் இருக்கலாம் அந்த மாணவர் அரசியலுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தாங்க. நிறைய மாணவர்கள் அரசியல் அப்போ ஒரு பெரிய லெகசி இருந்ததுங்க. குறிப்பா சொன்னா தமிழ் ஆசிரியர்கள்லாம் அந்த வேலை நிறைய பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா. அப்ப இந்த தமிழ் ஆசிரியர்கள் ஆனா இன்னைக்கு என்னவா இருக்கு, அப்படி இருக்குதா? ஆக்சுவலா இன்னைக்கு ஆசிரியர்களே வந்து அரசியல் பேசுனதுக்காக வந்து நம்ம வழக்கு போட்டு அவங்க பனிஷ் பண்ற நிலையெல்லாம் நம்ம வந்திருக்கோம். நம்ம அந்த ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நம்ம பேசி ஆகணும். உமா மகேஸ்வரின்ற ஒரு ஆசிரியை கடந்த ஆட்சி காலத்துல வந்து அவங்க புதிய கல்விக் கொள்கையும் அரசையும் விமர்சிச்ச காரணத்துக்காக தேவையில்லாத அவங்கள வந்து ஹர்பன் நக்சல்னு எழுதினான் தினகரன். ஸோ அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு நம்ம இது வந்து ஒரு பாதுகாப்பான என்விரான்மெண்ட் நம்மள மாதிரி ஆட்கள் உருவாக்குறோமா, இந்த கேள்வியை நம்ம ஒரு சுய விமர்சனமாக எடுத்துக்கணும். ஏன் நீ பேசலன்னு கேட்குறோம், அவங்க பேசுறதுக்கான சூழலையும் நம்ம உருவாக்கி தரணும். ஸோ அதே மாதிரி நான் கண்டினியூ பண்ண அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கணேஷ் ஆசிரியர் வந்து பல நெருக்கடிகளை வந்து இதனால கண்டிப்பாக சந்திப்பாங்க. அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, ஒரு ப்ராப்பரான ப்ரொமோஷன் கிடைக்காது, அந்த இத்தியாதி விஷயங்கள் நடக்காது. ஸோ எனிவே நம்ம ஒரு எண்டுக்கு வந்தாகணும். மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அந்த ஆய்வு முறை என்பது ஒரு தவறாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. ஆனால் அவங்கள விமர்சிக்கிற விதமும் அது ஒரு ப்ராப்பராக இருந்துக்குன்னா எனக்கு அதை நான் ஒரு சுய விமர்சனமாக எடுத்துக்கிறேன். நம்மளும் அதை வந்து அவங்கள வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு அது இல்லை விமர்சன முறை, உங்களுக்கு ஆய்வு பண்ண தெரியலன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை எப்படி ஆய்வு பண்ண தெரியல, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக நீங்கள் அமைச்சராக தொடரக்கூடாதுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் ஆய்வு பண்ண தெரியல, நீங்கள் இன்னும் கூட அந்த பாப்புலிஸ்டிக் அப்ரோச்சில் இருந்தே ஒரு ஆய்வு முறை பண்ணுறீங்க. ஸோ நாம் அதுக்கான ஒரு உரையாடலை துவங்கி வைப்போம். பள்ளிக்கூடங்கள் மாணவர்களுக்கானதா, குழந்தைகளுக்கானதா, ஆசிரியர்களுக்கானதா, கல்வி கற்பும் அறிவை வளர்த்துக்கொள்ளும் இடமா மாறணும். இன்னும் மாறணும்னு சொல்றதுலேயே நம்ம என்ன மறைமுகமாக சொல்லணும்னா மாற இல்லை அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அதோட இன்னைக்கு உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி.